கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகை ஏன் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, அவர் எப்பொழுது வருவார் என்று பார்ப்போம். இவைகளை குறித்து சிலர் கேட்பதை கூட பார்க்க முடிகிறது. அவர் அநேக நாட்களாகவே வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அவர் வரவில்லை. அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று கேட்பதை பார்க்க முடிகிறது. எனவே இவற்றை குறித்து வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இங்கே 2 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து வருவார் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இருக்கவில்லை. மாறாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்றால் இன்னும் பாவங்களும் கரைகளும் பிழைகளும் இருக்கின்றன. எனவே இவற்றிற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பிதான் அவர் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த தேதியில், இந்த நாளில், இந்த நேரத்தில் வருவார் என்று குறிப்பிட்டு வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்தில், சீஷர்கள் அவரிடத்தில் சென்று, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் என்று கேட்பார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே அநேக காரியங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து மத்தேயு 24 அதிகாரம் 32, 33 அத்திமரத்தை குறித்து ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அத்திமரத்தில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்களாக. இவைகளை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த அத்திமரத்தை குறித்ததான ஊமையில் ஒரு மறைபொருள் ஒன்று இருக்கின்றது. அதாவது ஒரு சீக்ரெட் இருக்கின்றது. என்னவென்றால், ஓசியா 3:4-5 அநேக நாட்களாக இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா இல்லாமல் இருப்பார். இஸ்ரவேல் தேசமே ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் கிடைத்த பிறகு அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும். நாடாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அந்த தேசத்தை ஆளும்படி ராஜா வருவார். எனவே இந்த ரகசியத்தை தான் அங்கே ஊமையாக சொல்லியிருப்பார். அதாவது அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். அவற்றில் இளம் கிளை தோன்றி துளிர் விடுவது ராஜா ஆளுகை செய்ய போகிறதை குறிக்கும். எனவே இங்கே சொல்லப்பட்ட இந்த அடையாளமும் நிறைவேறிவிட்டது. அடுத்தது இன்னொரு அடையாளத்தை சொல்வார். மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்தில், பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அவற்றை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது இந்த வசனம் தானியேல் 9:27 எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். பாழாக்கும் அருவருப்பு என்பது அந்தி கிறிஸ்து என்பவன். பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவாலயம். எனவே அவன் அந்த தேவாலயத்தில் வந்து நிற்க வேண்டும். ஆனால் தற்பொழுதைக்கு எருசலேமில் தேவாலயம் இல்லை. இதற்கு முன்பு 2 ஆலயங்கள் இருந்தன. அந்த 2 ஆலயங்களும் இடிக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3வது ஆலயம் கட்டப்படுவதற்கான தேவையான எல்லா பணிகளும் மிக சீக்கிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான மூலைக்கற்கள், பாத்திரங்கள் எல்லாமே வாங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. எனவே அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக ஒரு சிகப்பு கடாரியை பலியிடுவார்கள். அது எதற்கென்றால், அந்த இடத்தையும் ஆசாரியர்களையும் சுத்திகரிப்பதற்கான யாகம் ஒன்று செய்வார்கள் அந்த சிகப்பு கடாரியை பலியிட்டு. எனவே
இப்படி அந்த ஆலயம் கட்டுவதற்கான பணிகள் மிக சீக்கிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயம் கட்டிய பிறகு அந்த ஆலயத்தில் அந்த பாழாக்கும் அருவருப்பான அந்தி கிறிஸ்து வந்து நின்று நான் தான் தேவன் என்று கூறுவான் என இப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையின் அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். எனவே இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆரம்பம்தான். எனவே இப்படி நடக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை நடக்கும். எனவே இந்த அடையாளங்கள், இங்கே சொல்லப்படுகிற எச்சரிக்கைகள் எல்லாமே சபையாகிய நமக்கு தான். இனி வரப்போகிற இவற்றிற்கெல்லாம் தப்ப வேண்டுமே என்றால், தப்பித்து அவருடைய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் லூக்கா 21:36 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். 1. 2 பேதுரு 3:14 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாயும் பிழையில்லாதவர்களுமாய் அவருடைய சந்நிதியில் சமாதானத்தோடே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவேளை பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் நாம் இடம் கொடுத்து கொண்டிருந்தால் மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருகிறார், இனி தாமதிக்க மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.